ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பலகாரம் கூடம் சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இஃப்தார் ஸ்பெஷல். அதாவது ரம்ஜான் ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்றைக்கி முதல் நாள். அதுக்காக இன்றைக்கி சாயந்தரம் நோன்பு திறக்கிறதுக்காக இந்த ஸ்வீட் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது ரொம்ப க்ரீமியாக அருமையாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானதும் கூடங்க. ஏன்னா இதில் நம்ம கேரட், ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறனால கேரட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது ருசியாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பலகாரம் கூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இப்போ இதில் நமக்கு தேவையான விருப்பப்பட்ட நட்ஸை இதில் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம், முந்திரி அது ரெண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை லேசாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது ரொம்ப நட்ஸ் வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு நட்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதே கடாயில் இதே நெய்யிலேயே துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு 4 கேரட்டை இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது லேசாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வதக்கினதுக்கு அப்புறமா 1 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால்லையே இந்த கேரட் நல்லா வெந்து வரணும். இதை அப்பப்போ அடிப்பிடிச்சிருங்க. ஏன்னா இது திக்கான பால் நம்ம சேர்த்துருக்கிறனால இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா பொங்க விடாமல் கிளறி விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கேரட் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஜவ்வரிசி சேர்க்கும்போது இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது இன்னும் கூட உங்களுக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்குங்க. இப்போ நீங்கள் வறுத்து வச்சுருந்த அந்த பாதாம், முந்திரியை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இது நல்லா கொதித்து வரும்போது இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம மில்க் மேடு சேர்த்துருக்கிறனால சர்க்கரையோட அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான க்ரீமியான கேரட் ஜவ்வரிசி சேர்த்த ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது அப்படியே சூடாகவும் சர்வ் பண்ணலாம், இது அப்படியே சில்லுன்னு நீங்கள் சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையான இந்த ஸ்வீட்டை இந்த இஃப்தார் ரெசிபிக்கு நீங்கள் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.